இந்த உலகத்தை நம்ம எப்படி பார்க்குறோமோ அதுதான் நம் வெற்றிக்கான பாதையை நிர்ணயிக்குது. வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொருத்தருடைய வெற்றிகளாகட்டும், இலக்குகளாகட்டும் அவங்களோட வாழ்க்கை முறையை பொறுத்து மாறுபடும். இருந்தாலும் சில அடிப்படை விதிகளை நம்ம பின்பற்றுறதுனால வெற்றியை நோக்கி ஈஸியாக முன்னேறலாம். அது என்னன்னு வாங்க பார்க்கலாம். முதலாவது, இந்த உலகத்தில் 100க்கு 90% பேர் சுயநலவாதியாகவும் 9% பேர் துரோகியாகவும் ஒரே 1% நல்லவனாகவும் இருப்பான். நீங்கள் தான் பார்த்து பழகணும். அடுத்தது, எதை கொடுத்து நீங்கள் நல்ல பேர் வாங்கன்னு நினச்சாலும் அதை கொடுக்குற வரைக்கும் தான் அந்த நல்ல பேருங்கிறது கிடைக்கும். கொடுக்கறத நிறுத்திட்டீங்க அப்படின்னா நீ என்ன கொடுத்துட்ட, என்ன செஞ்சிட்டேன்னு கேட்குற உலகம். பார்த்து பழகிக்கோங்க. அடுத்தது, எப்போவும் எதிர்பார்ப்பு உள்ளவங்ககிட்ட உண்மையான அன்பை எதிர்பார்க்க முடியாது. அவங்களுக்கு அவங்களோட தேவைகளை நீங்கள் பூர்த்தி பண்ணணும். உங்களோட சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது அண்ணன் தம்பி உறவாக இருக்கலாம், இல்லை அக்கா தங்கச்சி உறவாகவும் இருக்கலாம். சொந்த பந்தம் இதுக்கு ஒன்றும் விதிவிலக்கு இல்லை. அடுத்தது, நீங்கள் பஞ்சத்தில் கிடந்தாலும் பட்டினியில் கிடந்தாலும் சொந்தக்காரங்க வீட்டில் தங்கவும் கூடாது, நம்ம கஷ்டத்தை சொல்லவும் கூடாது. மூஞ்சிக்கு முன்னாடி கதையை கேட்டு மனசுக்குள்ளே சந்தோஷப்படுற கேடுகட்ட ஜென்மங்க. அதுக்கு ஒரு கல்லுக்கிட்ட கதை சொன்னால் கூட அது கண்ணீர் வடிக்கும். அடுத்தது, அடுத்தவங்களோட வசதிக்கு என்றைக்கும் மரியாதை கொடுக்காதீங்க. அடுத்தவங்களோட வயசுக்கு மரியாதை கொடுங்க. எல்லாருக்கும் வசதி வர்றதில்ல, ஆனால் முதுமை எல்லோருக்கும் வரும். அடுத்தது, நடந்து முடிஞ்சதை நினச்சி கவலைப்படாதீங்க. அது எதிர்காலத்தையும் இருளாக்கிடும். நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை எப்படி எதிர்கொள்ளணும்னு பாருங்கள். இல்லை அந்த பிரச்சனை கையை மீறி போயிடுச்சு அப்படின்னா சரின்னு அதை ஏற்றுக்கிட்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு கிளம்பிடுங்க. சும்மா அதையே நினச்சி சாப்பிடாமல் சரியாக தூங்காமல் மனசை போட்டு குழப்பிட்டு இருந்தால் பிபி, சுகர், அல்சர்னு நோய் தான் வரும். வந்த பிரச்சனை டெம்பரவரி தான், போயிடும். அதனால் வந்த நோய் நிரந்தரம் ஆயிரும். பார்த்துக்கோங்க. அடுத்தது, நிம்மதியான வாழ்க்கைங்கிறது ஓடி ஆடி சம்பாரித்து ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறது இல்லைங்க. இருப்பதை வச்சு நோய் நொடி இல்லாமல் மன நிறைவோடு வாழ்கிறது தான் நிம்மதியான வாழ்க்கை. இந்த உலகத்தில் குறைகளே இல்லாத குடும்பம் கிடையாது, வலி வேதனை இல்லாத மனுஷன் கிடையாது, வாழ்நாள் முழுக்க மகிழ்ச்சி மட்டுமே அனுபவிச்சோன்னு கிடையாது. இதுதான் உலகத்தோட இயல்பு நிலை அப்படிங்கிறத உணர்ந்து வாழ்க்கையை வாழ பழகிக்கோங்க. வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது, சுய நம்பிக்கையை வளர்த்துக்கணும். நீங்கள் செய்கிற முயற்சியில் தன்னம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக வெற்றி உறுதி. நம்பிக்கையை இழக்காமல் உங்களோட முயற்சியை தொடர்ந்தால் உங்களோட இலக்கு உங்கள் கைவசம் வரும். அடுத்தது, வாழ்க்கையில் நடிக்க கற்றுக்கோங்க. அழுக வேண்டிய இடத்துல அழுக வரலனாலும் அழுதுருங்க. பிடிக்காத ஒருத்தர் நம்ம முன்னாடி நின்னாலும் அவங்கள பார்த்து புன்னகையோடு கடந்து செல்லுங்க. வலிக்கலைனாலும் வலித்த மாதிரி நடிங்க. சில பேர் மேலே கோபம் இருந்தாலும் அவங்களோட பேசும்போது சிரித்து பேசுங்க. ஏன்னா இங்கே எல்லாம் நடிக்கிறவங்களுக்கு தான் காலம். உண்மையாக இருந்தால் ஓரமாக தான் இருக்கணும். அடுத்தது, யோசிக்காமல் வாழ்க்கையில் அடுத்த அடியை எடுத்து வைங்க. ஒன்று தோற்று போவோம், இல்லையா ஜெயிப்போம். கண்டிப்பாக சாகலாம் மாட்டோம். ஓடுற நீர் போல் நல்லதே நினச்சி நல்லதே செய்யுங்க. தீயது தானாகவே குப்பை போல் ஓரமாக ஒதுங்கிடும். அவ்வளோதாங்க. நான் சொன்ன விதிகளை கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மாற்றம் வரும். இல்லை ஒரு சில விதிகளை நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னா அது என்ன விதி அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்டில் படிக்க நான் அவளுடன் இருக்கேன். அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம்.